அஸ்ஸலாமு அலைக்கும். சுறாம்மா, சுறா கண்டம், குட்டி சுறா, அழகான சுறா வந்து முருங்கைக்காய் போட்டு ஆக்குறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் உரித்து அரிஞ்சு போட்டேன். ஒரு பெரிய தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழம், கருவேப்பிலையில, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மசாலா, நம்ம வீட்டு மசாலா, அதுக்கு உப்பு, ஒரு காமுடி தேங்காய் கட்டியாக பால் புளிஞ்சு ஊற்றினேன். முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ஆக்கி தருங்க. இது குறுக்கு வலி, கால் வலி, கை வலி, பால் கொடுக்குற பிள்ளை, எல்லா பிள்ளைகளுக்கும் இது நல்லது. உடனே கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது இது சாப்பிட்றது. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட மாட்டேன். எது சாப்பிடலையோ அதை இதில் தான் இந்த சட்டியில் தான் தேங்காய் பால் எடுத்தேன் கட்டியாக. இது எனக்கு ரொம்ப வசதியாகிடுச்சு. இந்த நேற்று வாங்கினேன். இந்த வடி வச்சு வடிக்கிறதுக்கு தான் பால் வலிக்க நல்லா வசதியாக, அதனால சட்டி எடுத்தேன். சில மலர்ந்தெல்லாம் வசதிப்படையில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ஆக்கி தின்னுங்க. பிள்ளைகளுக்கு, மாப்பிள்ளைக்கு, மக்களுக்கு, தாய் தகப்பருக்கு எல்லாத்துக்கும் ஆக்கி கொடுங்க. எல்லாம் நல்லா ஃபிட்டாக. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். மல்லி சட்னி அரைச்சி இதுக்கு அப்பளம் பொரித்து சோறாக்கணும். இது முதல்ல இதை இதானே மெயின். அதனால் இதை காட்டுறேன். இன்னும் ஆக்கியில் சோறு மல்லி சட்னிலாம் வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.